உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மீனம் ராசியின் ஆடி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். ஏழரை சனியின் ஆரம்ப காலத்தில் உள்ள மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் சுக்கிரனும் செவ்வாயும் மட்டும் அனுகூலமாக உள்ளனர். ராசிநாதன் குரு உட்பட மற்ற கிரகங்கள் அனைத்தும் அனுகூலமற்ற நிலைகளில் சஞ்சரிக்கின்றனர். குரு பகவானால் அளிக்க முடியாததை சுக்கிரன் கொடுத்து நிறைவு செய்கிறார். வருமானம் ஒரே சீராக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். உடல் நலனில் கவனமாக இருத்தல் நல்லது. வீண் செலவுகளில் பணம் விரயமாகும். எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகளினால் மனதில் விவரிக்க இயலாத அச்சமும் கவலையும் ஏற்படும். திருமண முயற்சிகளில் வரன் அமைவது கடினமாக இருக்கும். செவ்வாய் அனுகூலமாக இருப்பதால் சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் உள்ளது. உடல் ஆரோக்கியம் சிறிது பாதிக்கப்படக்கூடும். எதிர்பாராத பணவரவிற்கு சாத்தியக்கூறு உள்ளது. உத்தியோகம். சனி பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு குறையும். உங்கள் உழைப்பிற்கும் பொறுப்புகளுக்கும் ஏற்ற ஊதியம் கிடைப்பது கடினமே. புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசினருக்கு மனதிற்கு இசைந்த வேலை கிடைக்காது. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் மீனராசினருக்கு கடும் பிரச்சனைகள் காத்துள்ளன. தொழில் வியாபாரம். மிக கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும். சந்தை நிலவரமும் உங்களுக்கு சாதகமாக இல்லை. புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தடங்கல்கள் உண்டாகும். நிதி நிறுவனங்களினால் பிரச்சனைகள் ஏற்படும். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்காது. புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஏழரை சனியின் ஆரம்ப பகுதியாக இருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் கடும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். வரவேண்டிய பாக்கிகளை வசூலிப்பதில் பிரச்சனைகள் ஏற்படும். லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள கடுமையாக பாடுபட வேண்டியிருக்கும். சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் பிரச்சனைகள் மேலும் கடினமாக உருவாகும். கலைத்துறையினர். கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லை. வருமானம் தேவைக்கு மிகவும் குறைவாகவே இருக்கும். வாய்ப்புகள் குறையும். திரைப்படத்துறையினருக்கு மீண்டும் தலையெடுக்க முடியாதபடி பிரச்சனை உருவாகும். திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு பணப்பற்றாக்குறையினால் படங்கள் பாதியில் நின்று போகும். பலருக்கு கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அரசியல் துறையினர். சுக்கிரனும் செவ்வாயும் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருப்பதால் கட்சியில் செல்வாக்கு நீடிக்கிறது. தலைவருக்கு உங்கள் மீதுள்ள நம்பிக்கை நீடிக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்திருந்த பதவி ஒன்று கிடைப்பதில் தடங்கல்கள் ஏற்பட்டு ஏமாற்றத்தை அளிக்கும். சிலருக்கு நீதிமன்ற வழக்குகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பலவித பிரச்சனைகளினாலும் கட்சி உட்பூசல்களினாலும் எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் சந்தேகமும் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. எத்தகைய சூழ்நிலையிலும் நிதானத்தை மட்டும் இழந்துவிடாதீர்கள். ஒரு சிலருக்கு கட்சி மாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை சம்பந்தப்பட்ட கிரகங்கள் குறிப்பிடுகின்றன. மாணவ மாணவியர். ஏழரை சனியின் பிடியில் உள்ள மாணவ மாணவியருக்கு வித்யாக்காரகனான புதன் இம்மாதம் சாதகமாக இல்லை. மிகவும் பாடுபட்டு கண்விழித்து படிக்க வேண்டி வரும். தகாத மாணவர்களின் சேர்க்கையினால் உங்கள் கல்வி முன்னேற்றம் பாதிக்கப்படும். தவிர்ப்பது அவசியம். விவசாயத்துறையினர். செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவரும் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருகின்றனர். இவ்விரு கிரகங்களுக்குமே விவசாயத்துறையின் மீது ஆதிக்கம் உண்டு. அதனால் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்கும். ஏழரை சனியினால் வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக இருக்கும். பெண்மணிகள். நீங்கள் இம்மாதம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது உடல் நலன் பற்றியதே ஆகும். சக்திக்கு மீறிய உழைப்பும் அலைச்சலும் உடல் ஆரோக்கியத்தை பாதிப்பதற்கு சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. நெருங்கிய உறவினர்களுடன் பழகுவதில் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம். திருமணத்திற்கு காத்துள்ள பெண்களுக்கு வரன் அமைவதில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். மன அமைதி பாதிக்கப்படக்கூடும். பரிகாரம். சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் ஆடி 25 மாலை முதல் 27 பின்னரவு வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.